I never give mom because me also. I never give the gift to my mom because me also. Oh, திவாஷினி, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல திவாஷினி. நானே ஒரு gift எங்க அம்மாவுக்கு நான் என்னது gift கொடுக்கணும்ட்டா? இதெல்லாம் பயங்கர சீட்டிங். அப்ப நீங்க பாருங்க, திருப்பி ஒரு நாள் உங்களுக்கே ஒரு ரிவர்ட் அடிக்கும். உங்களோட பர்த்டே அன்னைக்கு எதுக்கு பேரண்ட்ஸ் உங்ககிட்ட gift கொடுக்கணும்? ஏன்னா பேரண்ட்ஸே உங்களுக்கு gift தானே, 2 gift தானே, எதுக்கு உங்களுக்கு gift கொடுக்கணும்? ஆமாவா? சும்மாதான். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஆல்ரைட். சோ யாரு எத்தனை பேர்? 52 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல நான் பூர்ணம் பாக்குறேன். ஹாய் பூர்ணம், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா நிக்கிறீங்க. ஓகே, அப்புறம் as usual நவனிதா, என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இங்க வந்து தேவதர்ஷினியை பாக்குறேன், அண்ட் ஆல்சோ தம்பியை பாக்குறேன். ஹாய் தேவதர்ஷினி. ஓகே, ரம்லா. ஹாய் ரம்லா. Hi Sanjana and also Tanishka. I kissed my mom. Oh, that's so sweet. Sanjana and Tanishka, hi. நல்ல சபியா இருக்கீங்க. Cute. Okay, Srinath. Hi Srinath. As usual, நம்மளோட loyal students. Naveen, Ravi and also தங்கச்சி. Hi, hi. Hi, iPhone. மஞ்ச சட்டை போட்டிருக்கீங்க கேர்ள். ஆனா எனக்கு தெரியல அவங்க பேர் என்னட்டு. iPhone போட்டிருக்கீங்க. ஹாய் காட்டுங்க. நீங்க தான். எஸ், நீங்க தான். பேர் என்னன்னு போடுங்க அப்புறமா. ஓகேயா? ஹாய் சங்கீதா. சங்கீதா கீதா. ஹாய் சங்கீதா, நீங்க தான் வந்து அன்னைக்கு டியூஷன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தேன், நீங்க தானே அது? ஓகே, குட். ஆல்ரைட். சங்கீதா, உங்களை பாக்குறதே இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களே. இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? இல்ல ரொம்ப நாள் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஆல்ரைட். ஹாய் ஹேமா. ஹேமா, நீங்க வந்து ஸ்கிரீனை கொஞ்சம் பொட்டு வரைக்கும் தான் தெரியுது, கொஞ்சம் ஸ்கிரீனை ஃபுல்லா காட்டுங்க ஃபேஸ். எஸ், குட், ரைட். ரேணு சாலினி. ஹாய் ரேணு சாலினி. ஹாய் ஹாய் சாதனா ஆனந்தன். ஹாய். அப்புறம் டனிஷா ஆனந்தன். இது வந்து சிஸ்டர்ஸ் தானே? ஓகே, அப்புறம் நான் பிரிசிதா பாக்குறேன். ஹாய் பிரிசிதா. ஓகே, ஹாய் நித்யன். ஹாய் கோகிலேஷ். as usual கோகிலேஷ். ஓகே, ஹாய் கவிஷா. ஹலோ. ஹாய் காமினி. அப்பலாம் நாயுடு. காமினி வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர் எங்கேயோ காடியில போயிட்டு இருக்கீங்களா? எங்க மதர்ஸ் டே செலிப்ரேஷனா? ஓகே, அதுக்கப்புறம் ரேமபிரியா. ஹாய். ஓ, ரேமபிரியா வந்து மதரோட பேர் தானே? உங்களோட பேர் என்னது? நெக்ஸ்ட் டைம் உங்களோட பேர் வந்து கொஞ்சம் மாத்திருங்க, so that I can call out your name. கீர்த்தனா. ஓகே, ஹாய். just now it was கீர்த்தனா. ஓகே, so தர்வீன் ராஜ். ஹீரா. ஓகே ஓகே ஓகே, உங்க பேர் வந்து ஹீரான்னு மாத்திருங்க. ஓ, தர்வீன் ராஜ். ஓகே, காமினி and also தர்வீன் ராஜா. ஓகே, ஆல்ரைட். so next வந்து ரஃபேலா. ஹாய் ரஃபேலா. ஹாய் புருஷோத். ஹாய் புருஷிதா. ஓகே, முதல்ல பார்த்துட்டேன். கவியன் ஷுலா ஆன் பண்ணிருக்கு, பட் ஹாய். கவியன் ஷுலா. ஓகே, ஸோ கவிஷா. ரம்லா பாக்குறேன். ஹாய் ரம்லா. ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுதான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வெல்கம் அண்ட் ஹாய் டு ஆல் மை டிக்டாக் வியூவர்ஸ். ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் உங்க மதர்ஸ்க்கு ஹாப்பி மதர்ஸ் டே. இங்க மதர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ சிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பா நல்லா மேக்ஸிமம் செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க, ஆமாவா? ஆல்ரைட். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் அகைன் இன்னைக்கு வந்து மஸ்தமா நம்ம நடத்த போறோம். ஓகே, டுடே 12th May அண்ட் இன்னைக்குள்ள டக்குன்னு என்ன டாபிக், இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம்? யாரோ ஆர்வத்துல டக்குன்னு அந்த டாபிக் பத்தி போட்டாங்க. How to cover science and maths in midterm exam. Yes, correct. ஓகே, பிஃபோர் நான் இதை பத்தி சொல்றதுக்கு முன்னே, யாருக்கு மித்தம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, யாருக்கு மித்தம் இனிமேதான் எப்போ நடக்க போகுது, இந்த மாசம் நடக்க போதா இல்ல அடுத்த மாசம் நடக்க போதா, அண்ட் இதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. when is your midterm happening? அதை பத்தி இன்ஃபோ வந்துச்சா இல்ல யாருக்கு இன்ஃபோ வரல? 4 June ஜெயஸ்ரீக்கு. midterm will be on next month. this month சங்கீதாவுக்கு not now. நவீனா, not now நாக்கா that means in when? June or July? யாரு? தனிஷ் வந்து ஜூலையா? okay, next month my exam is starting. oh really, Anjali, your exam is starting tomorrow? okay, good. after night chutti. okay, after school holiday.
இங்க வந்து Friday 7. Friday. Oh, this coming Friday. Next week. Okay. Midterm exam. Okay. Next month. June. Now. Oh, happening now, huh? Okay. தேவதர்ஷினி. ஓகே, தேவதர்ஷினி நீங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு நிறைய ப்ராக்டிஸ்ல அனுப்பிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். ஓகே, ஸோ அப்போ ஐ பிலீவ் தட் இந்த செஞ்ச ப்ராக்டிஸ் எல்லாமே உங்களோட மித்தம்க்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் நம்புறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. What? I mean both TikTok live and Zoom meeting. Oh really? Okay. I don't know. 18 June, tomorrow teacher. My sister midterm exam next month. My exam is end of June. Okay, end of June. Okay. Ujian bulanan going on. Okay. Ujian satu monthly test ஓடிட்டு இருக்கு. Okay, noted. Don't know teacher because my exam penilaian satu baru finish teacher. Okay. Danisha, you can put it message to everyone, like meeting chatல நீங்க ஜெனரலா போடலாம். Okay, noted. Tomorrow teacher. Okay, சில பேருக்கு வந்து இப்ப நாளைக்கு நடக்க போகுது, இந்த மாசம் நடக்க போகுது, ரைட்டா? Okay, alright. So in the science and maths, okay, I'm looking at everyone here that நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. So I think this is the right time நீங்க ஜாயின் பண்றதுக்கு. அதாவது சாட்டர்டே வச்சாக்க இந்த நம்பர்ஸ் எனக்கு வரவே வராது. எல்லாருக்கும் நான் இன்வைட் பண்ணுவேன், ஆனா இந்த நம்பர்ஸ் மட்டும் எனக்கு வராது. I don't know why. பரவாயில்ல, நான் ஒரு சர்வே எடுக்கிறேன். ஓகே, சர்வே எடுக்கிறேன். எப்போ வந்து நீங்க ப்ரிஃபர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த செஷன்ல நான் சர்வே எடுக்கிறேன். ஓகே ஓகே, ஆல்ரைட். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் யாருக்கு வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு? 1 போடுங்க பார்ப்போம். கஷ்டமா இருக்குன்னா நம்ம 1 போடுங்க பார்ப்போம். கஷ்டமா இருக்கா? ஓகே, 1. சயின்ஸ் இஸ் ஹார்ட், பட் மேக்ஸ், ஓ அஞ்சலி, மேக்ஸே உங்களுக்கு ஓகேவா இருக்கு, சயின்ஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஓகே, மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ் ஒன்லி. நிறைய பேருக்கு மேக்ஸும் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உங்களோட மித்தம்ல இப்போ இந்த மாசம் நடக்குது, அடுத்த மாசம் இந்த மாசம் கடைசி நடக்குது அப்படின்னு சொன்னாங்களே, என்னென்ன டாபிக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்களா உங்க ஸ்கூல்ல? என்னென்ன டாபிக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்களா ஸ்கூல்ல? ஓகே, what are the topic will be covered? Let me know. என்ன டாபிக் கவர் பண்றாங்க உங்க ஸ்கூல்ல ஜெனரலா? வருது. Science 1 and 2, topic 1 and 2, until bab 4, okay. Until topic 5, until bab 3, okay. Bab 3 for all subject. Max 1, 2, 3, 4, topic 1, 2, okay. Max 1, 2, okay. ஏறுக்குறை இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னாக்கா உங்களோட சிலபஸ்ல இருந்து ஒரு பாதி கவர் பண்றாங்க ஏறுக்குறை பார்த்தா. ஓகேயா, மேத்தமெட்டிக் 1 and 2 until topic 5, okay. bab 3, okay. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வரைக்கும் தான் கவர் பண்ணுவாங்க உங்களோட டாபிக்ல. ஓகே, சோ அந்த ஹாஃப் வந்து உங்களோட புக்ல எழுதி வச்சுக்குங்க. ஓகே, முக்கியமா சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் வந்து என்ன டாபிக் கவர் பண்றாங்க அப்படின்னு கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. இஃப் பாசிபிள் ஒரு புக்ல டாபிக் 1 என்ன, ஐ திங்க் பப் 1, 2 இந்த மாதிரி திங்க் எல்லாம் வந்து விளையாட முடியாது நவீனா. யூ ஹேவ் டு பி வெரி வெரி இது ஃபிக்ஸ்ட். கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்நேரம் தெரியலன்னா கண்டிப்பா டீச்சர் ஒரு வாட்டி கேட்டுருங்க, டீச்சர் என்ன டாபிக் வரப்போகுது அப்படின்னு. அப்படி ஒரு வேலை உங்களுக்கு இன்னும் டீச்சர் சொல்லல அப்படின்னாக்கா இப்போதைக்கு நீங்க என்ன டாபிக் படிக்கிறீங்கன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, என்ன டாபிக் இப்ப படிக்கிறீங்கன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. இஃப் இந்த மாசம் டாபிக் வந்து வரப்போகுது, இந்த டாபிக் தான் படிக்கிறீங்க, அப்ப லெட்ஸ் சே டாபிக் பப்திக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்திக வரைக்கும் கன்ஃபார்மா வரும். பப் 1, 2 and 3 கன்ஃபார்மா வரும். அப்படிதான் நீங்க கொஞ்சம் பட்ஜெட் பண்ணிக்கணும். அப்ப ஸ்கூல்ல வந்து லெட்ஸ் உங்களோட எக்ஸாம் வந்து சில பேருக்கு ஜூலை நடக்குது, ஜூன் நடக்குது அப்படின்னா இப்ப பப்திக படிக்கிறீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி பப் 4 and 5 கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் வந்து உங்களை தள்ளி வைக்கிறாங்கனாக்கா பிகாஸ் the teacher need time to cover the syllabus. கொஞ்சம் சிலபஸ் கூட கவர் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நார்மலி வந்து ஜூன், ஜூலை அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி மேல நடக்குதுனாக்கா மேபி அந்த டாபிக் 3 அதோ மேக்ஸிமம் டாபிக் 5 அந்த மாதிரி தான். இல்ல டாபிக் 1 and 2 அந்த மாதிரி சொல்றீங்கல்ல, இது எல்லாமே ஓகேயா. சோ அதனால பி வெரி கிளியர். உங்களோட மித்தம்க்கு என்ன டாபிக் வரப்போகுதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்,
மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ஒரு புக்கை எடுத்து எழுதுங்க. வாட் டாபிக் would be covered. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீச்சர், மை டீச்சர் only give questions but don't teach us. ஓகே, வி ராவ். வி ராவ், உங்களோட முழு பேர் சொல்லுங்க. ஓகே டீச்சர், ஆல்ரைட். முழு பேர் சொல்லுங்க. ஓகே, சோ யூ see, இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ லாங்குவேஜ் சப்ஜெக்ட். ஸோ லாங்குவேஜ் சப்ஜெக்ட்னாக்கா ஜென்ரலா நீங்க இப்போ மஹமான், பனுலிசான், கிராமர், பேப்பர் 2 அந்த மாதிரி ஃபார்மேட் படி நீங்க போகலாம். ஆனா இப்போதைக்கு இந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் ஆல்சோ செஜரா, ஜியோகிராஃபி, ஏறப்போற இதே மாதிரி தான். இதெல்லாம் வந்து டாபிக் பை டாபிக்கா நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் நான் கிளியரா வைபவ் are you e-tuition student? You are, I think. Of course, teacher, easy. Are you? Of course, they are easy. Okay. நீங்க பாருங்க, இப்போ இதை பத்தி நான் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் என்னது, ஒரு டாபிக்கா நீங்க வந்து படிக்கணும். ஸோ அதனாலதான் உங்களைய வந்து கிளியரா வச்சுக்க சொல்றேன், என்ன டாபிக் எக்ஸாக்ட்லி எக்ஸாம்க்கு வருது அப்படின்னு. ஓகே, அண்ட் ஆல்சோ நீங்க வந்து as a ஸ்டூடெண்ட் நீங்க எப்படி இந்த மித்தம் நீங்க ஓவர் கம் பண்ணலாம் தெரியுங்களா? how are you going to overcome the மித்தம் அப்படின்னா, நீங்க மேக்சிமமா வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிருங்க, ஸ்கூல்ல நம்பாதீங்க. இதுதான் ஒன் டிப்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ, தட் வெள்ளனியா அட்வான்ஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கீங்க. சரி, அட்வான்ஸா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இருக்குதானே? ஆல்வேஸ் உலங்காஜி. எஸ், ஓகே, உலங்காஜி இது இருக்குதானே? ஓகே, டெக்ஸ்ட் புக், ஆக்டிவிட்டி புக்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஆக்டிவிட்டி புக், ரைட் நோட்ஸ். எஸ், இதுதான் இ-டியூஷன் இருக்குல்ல, இ-டியூஷன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இ-டியூஷன் இருக்குல்ல, இந்த ரிசோர்சஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நீங்க ஸ்கூல்ல நம்பி இல்லாம வீட்லயே நீங்க எக்ஸசைஸ் வெள்ளனே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது மெத்தட். ஓகே, நீங்க ஸ்கூல்ல நம்பி இல்லாம வீட்லயே இருந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னாக்கா யூ மஸ்ட் ப்ரிப்பேர் வெரி மச் ஏர்லியர். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கணுமோ அது எல்லாமே வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் புக், ஆக்டிவிட்டி புக், பிளஸ் உங்களோட இ-டியூஷன், இது எல்லாமே உங்களோட சும்பர். ஓகேயா, ஸ்கூல்ல நம்பி இல்லாம வீட்ல இருந்து நீங்க கோ த்ரூ பண்றது. ஓகே, ஒரு டாபிக் எத்தனை நாள் எடுத்துக்கலாம் நீங்க உள்ளங்கஜி பண்ண? How many days? Teacher, even YouTube. Okay, YouTube also can use as a resources. Boleh juga. YouTube also can use. One day, 1 week Hira, betul ke? 1 week. அவ்வளவு நாள் தேவையில்லை. ஒரு டாபிக் சொல்றேன், ஒரு டாபிக் நீங்க கவர் பண்றதுக்கு எத்தனை நாள் வேணும்? 4 days. Okay, 1 to 2 days. இது கொஞ்சம் பிராக்டிக்கல். ஏமா 4 days. Okay, 2 to 3 days. ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றது? 2 to 3 hours. Okay, practical. 1 hour. Okay, 1 to 3 hours. Okay, 3 hours. Okay, 2 hours. Okay. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நீங்க அவர் கணக்குல சொல்றீங்க. ஓகே, பிராக்டிக்கலா ஃபியூ டேஸ், மேபி ஒரு 1 டேல கவர் பண்ண முடியலனாக்கா ஒரு 2 to 3 days வச்சுக்கோமே. ஒரு டாபிக் நீங்க கவர் பண்றதுக்கு ஜஸ்ட் நைஸ் 2 to 3 days நீங்க வச்சுக்கிறீங்க for you to cover. ஓகேயா, அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம்? ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம்? இப்ப நீங்க பல பேர் சொன்னீங்க 2 hours, 1 hour. ஓகே, ஆனா இங்கெல்லாம் வந்து எல்லாம் 1 hourக்கு மேலதான் நீங்க சொல்றீங்க. யாருமே லெஸ் தென் 1 hourக்கு சொல்லல. 24 hours. ஓ, பரவாயில்லையே வைபவ், அரவுண்ட் த கிளாக் படிப்பீங்களோ? 30 minutes. ஓகே, 30 minutes இஸ் ஓகே, ஆனா சம்டைம்ஸ் பத்தாது. ஓகேயா, சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த 1 hour இல்ல 2 hours நீங்க சொல்றீங்கன்னாக்கா டைம் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு படிக்க பாருங்க. டிவைட் யோர் ஓன் டேபிள், யோர் ஓன் டைமிங். ஓகே, பை த வே இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் do you have time table or not? யாருக்கு இன்னும் டைம் டேபிள் இல்ல, நம்பர் 2 போடுங்க பாப்போம். யாருக்கு இன்னும் டைம் டேபிள் இல்ல, நம்பர் 2 போடுங்க பாப்போம். I have. Okay, you have na, very good. யாருக்கு இன்னும் இல்ல? Still got people, students இன்னும் டைம் டேபிள் வச்சுக்கல நீங்க. ஓகே, நவீனா, சாதனா,
வேற யாரு, ரேணுசாலினி, மஹிஷா, தனிஷா, தன்யாஸ்ரீ, சீதி. But even max is hard. I have to use a lot of time to understand it. Yes, yes, yes. அதுக்கு தான் வந்து 1 hour பத்தாது. அதனால 2 to 3 days எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு more than 1 hour time spend பண்ணுங்க. இதுதான் மேத்தமெட்டிக். நான் மேத்தமெட்டிக் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். But I have sometimes I cannot follow it due to my classes. Okay. I have, but I didn't follow. Rafaela, very honest answer. Good that you are being very honest. ஆனா இந்த மாதிரி இருந்தா வேலைக்கு ஆகாது. உங்களுக்கே தெரியும். நீங்க டைம் டேபிள் வச்சிருக்கலையோ, இல்ல நீங்க டைம் டேபிள் வச்சுக்கல, ஆனா நீங்க சாரி டைம் டேபிள் இருக்கு ஆனா நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா அது என்ன ஆகும்னா, நீங்க வந்து அப்படியே போற போக்குல அப்படியே மீன் வந்து அப்படியே செத்த மீனை வந்து டைமிங் அப்படியே கடல் அல்லதான் போயிட்டே இருக்கும் பாருங்க, தண்ணி அப்படியே மூவ் பண்ணிட்டே போகும். அதுதான் ஒரு செத்த மீன் வந்து ஃபாலோ அது ரிவர். அது அப்படிதான் இருக்கும் நம்மளோட லைஃபும். Is that a practical way? Is it a very good way? இல்ல. அப்ப நீங்க வந்து அந்த கடல் அலைய நீங்க வந்து கொஞ்சம் எதிர்க்கணும். நீங்க கரைக்கு போகணும், உங்க டெஸ்டினேஷனுக்கு போகணும். நீங்க வந்து அந்த அலைய வந்து நீங்க எதிர்க்கணும்னாக்கா அதுக்கு நீங்க எதிர்நீச்சல் போடணும்ல. ஆமாவா? சோ the moment நீங்க எதிர்நீச்சல் போட்டாதான் அது உங்களுக்கு வேண்டிய வேலைகள் உங்களுக்கு கரெக்டா நடக்கும். சோ அதனாலதான் டைம் டேபிள் கரெக்டா வச்சிருங்க. அது எவ்ரி ஸ்டூடெண்ட்க்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி உங்களோட இப்ப இருக்கிற டைமிங், அதாவது உங்களோட அந்த எக்ஸாம் டைம் இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க டைமை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஐ நோ, கண்டிப்பா எனக்கு தெரியும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் அதுக்கு வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அப்ப நீங்க ஒரு டைமிங்கும் வந்து இப்ப சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல தான் நீங்க வீக்கா இருக்கீங்கன்னாக்கா அதுக்கு இன்னும் நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப சில பேர் சொன்னீங்க ரெண்டுமே எனக்கு வீக்கா இருக்கு, இல்ல மேக்ஸ்ல எனக்கு வீக்கா இருக்கு, சயின்ஸ் ஓகே, சயின்ஸ் ஓகே ஆனா மேக்ஸ்ல வீக்கா இருக்கு அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் நீங்க வீக்கா இருக்கீங்களோ அதுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த கூட இம்பார்ட்டன்ஸ் ஒரு நாளைக்கு 1 hour முடிஞ்சா ஒதுக்க பாருங்க. 1 to 2 hours. ஓகேயா? ஸ்கூல் முடிச்சுலாம் வந்துட்டு உங்க விரும்புன்னு உங்களோட ஹோம் ஒர்க் வந்து தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நான் பல வாட்டி நான் சொல்லிட்டேன், உங்களோட ஹோம் ஒர்க் வந்து யூ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் யுவர் ஹோம் ஒர்க். அந்த ஹோம் ஒர்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேருனா அந்த அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு முடிச்சு விட்டுறணும், அதை விறுவிறுன்னு முடிச்சு விட்டுறணும். அப்ப யூ வில் ஹேவ் மோர் டைம் ஃபார் யோர் ரிவிஷன். இப்ப எக்ஸாம் கிட்ட வருதுனாலே உங்க டீச்சர்ஸே வந்து ஹோம் ஒர்க் குறைச்சிருப்பாங்க. ஆமாவா? ஆமாவா? நிறைய போய் உள்ளாங்கட்சி பண்ணுங்க. ஸோ யோர் டீச்சர்ஸ் நோ எக்ஸாக்ட்லி. ஸோ அப்ப உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் குறைக்கணும்னா நீங்க ரிவிஷன் பண்ணணும்னாக்கா எஸ், அப்ப நீங்க வந்து அந்த குறைக்கணும்னாக்கா உங்களோட ரிவிஷனை ஏத்தணும். ரிவிஷன் ஏத்தாலும் எக்ஸாம்க்கு வந்து ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்ப உங்களுக்கு வந்து டைமை கரெக்டா ஒதுக்கிட்டீங்க. ஒரு நாளைக்கு இந்த டாபிக் நான் படிக்கிறேன், அடுத்த நாள் அடுத்த சப்ஜெக்ட், இன்னொரு நாள் இன்னொரு சப்ஜெக்ட், அடுத்த நாள் இன்னொரு சப்ஜெக்ட், அந்த மாதிரி டைமை பிடிக்கிறீங்க. ஓகே, டைம் பிடிச்சிட்டோன்னே இப்போ உங்களோட எக்ஸாம்க்கு எத்தனை நாள் இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் 1 வீக்கா, 2 வீக்கா, 3 வீக்ஸா, எத்தனை வாரங்கள் இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிட்டோன்னே இப்போ நீங்க முத நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்னீங்க தெரியுமா, டாபிக் 5 வரைக்கும் வருது, 1 2 3 4 வருது, 1 and 2 வருது. அந்த வாரத்துக்குள்ளார எத்தனை வாரம் இருக்கு எக்ஸாம்க்குள்ளார நீங்க அது கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த டாபிக் எல்லாத்தையும் இந்த கொடுக்கப்பட்ட டைம்குள்ளார நீங்க கவர் பண்ணி ஆகணும். தட் மீன்ஸ் யூ மஸ்ட் கவர் ஆல் த டாபிக் பிஃபோர் தி எக்ஸாம் கம்ஸ். இதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேயா? சோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம் எப்ப வருது அதுக்குள்ளார உங்களோட எல்லா டாபிக்கும் கவர் பண்ணி முடிக்கணும். சோ எந்த ஒரு காரணத்து கொண்டோ இந்த டாபிக் மட்டும் நான் படிக்கல, உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுவீங்க, இந்த டாபிக் படிச்சிட்டியாலா, நான் அது படிக்கவே இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குலாம் இதுல பதிலே இல்லை. ஓகே, இது பேச்சுக்கே இடம் இல்லை ஆக்சுவலி. ஓகே, சோ ப்ளீஸ் என்ன எக்ஸாம் வருதோ அதுக்கு முழுசா உங்களோட ஃபுல் எஃபர்ட்டா போட்டுருங்க for you to complete your science and next topical. BM English வந்து ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட். பிஎம் இங்கிலீஷ் வந்து நீங்க அந்த மாடல் எக்ஸாம் இல்ல அந்த மாதிரி மாக் கிட்டாஸ் அந்த மாதிரி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ளீஸ் டாக் இன் இங்கிலீஷ். ஓகே, see this session வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் லாங்குவேஜ் பண்ணுவேன். ஓகே, சம்டைம்ஸ் ஐ யூஸ் இங்கிலீஷ், சம்டைம்ஸ் ஐ யூஸ் தமிழ்.
if let's say simple Tamil understand பண்ணலனா no problem, I will create if there is a demand I will do another session in English. Okay, yeah, so அப்ப இது வந்து mostly I will talk in Tamil தான். Okay, yeah, Dhanushya. Okay, so mostly I will in the before the midterm comes, okay, you need to cover all your topical questions. You must have your own budget. If you have already finished earlier, which is much better, நீங்க வெள்ளனையா முடிச்சீங்கன்னா இன்னும் better என்ன கேட்டீங்கன்னா. Okay, I always have time, right? Please, என்னோட மாஸ்டர் மைண்ட் செஷன்ல இந்த மாதிரி கொஞ்சம் நாட் சோ குட் லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், இதுக்கெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன், அப்படியே தூக்கி விட்டுருவேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் ஒன் அனதர். ஓகே, ரைட், ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, சயின்ஸ் எப்படி படிக்கிறது? எப்படி சயின்ஸை படிக்கிறது? யார் இங்க வந்து சயின்ஸ் பொண்ணு ரிசல்ட்ல வந்து ஏ எடுத்தா? பூர்ணம், நவனிதா, ஸ்ரீநாத். ஓகே, முத பூர்ணம் தான் சொன்னாங்க. கேன் வி அன்மியூட் பூர்ணம் அண்ட் நம்ம கேட்போம் பூர்ணம் கிட்ட எப்படி அவங்க வந்து சயின்ஸ் ஏ எடுத்தாங்க, எதனால ஏ எடுத்தாங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணுவாங்க அவங்க கிட்ட. யா, ஓகே பூர்ணம். ஓகே, நாட் மீ. யார் எடுத்தான்னு தான் கேட்டேன். ஓகே பூர்ணம். ஓகே, ஆல்ரைட். சோ இருங்க நான் உங்களுக்கு ஸ்பாட்லைட்ல போட்டுறேன். ஓகே, சோ இதான் நம்மளோட பூர்ணம். ஓகே பூர்ணம், சொல்லுங்க பாப்போம், எப்படி நீங்க போன எக்ஸாம்ல ஏ ஸ்கோர் பண்ணீங்க பாப்போம், கொஞ்சம் சொல்லுங்க. டீச்சர், ஓகே, நான் வந்து எப்படி சயின்ஸ்ல வந்து ஏ ஸ்கோர் பண்ணேன்னா, அந்த ஒரு சயின்ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டோ ஒரு கேம் மாதிரி நான் பார்த்து செஞ்சேன். இப்போ வந்து கேள்வியில கேட்பாங்க வச்சா, டெய்லி லைஃப்ல தான் சயின்ஸுக்குன்னு வருது. ஸோ அப்படின்னு வரும்போது அது டெய்லி லைஃப பார்த்து படிச்சா நல்லா சிம்பிளா புரியும். ஓகே, ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? எக்ஸாம்பிள்னா இப்போ நான் படிக்கிறப்ப வந்து பயோடைவர்சிட்டி. ஓகே, அந்த படிக்கும்போது பிஃபோர் தட் நீங்க என்ன ஃபார்ம் படிக்கிறீங்க பூர்ணா? கொஞ்சம் சொல்லிருக்கீங்க. ஃபார்ம் 2. ஓகே, குட். இப்போ விலங்கு தாவரம் பத்தி தான் படிப்போம். சோ அந்த அந்த தாவரம் விலங்குலாம் நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குறோம். அத பார்த்து புரிஞ்சுக்கிட்டா நம்ம படிக்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ரியல் லைஃப்ல வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கேம் மாதிரியோ இல்ல கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பழக்கத்துக்கு வரும், உங்களுக்கு அது பிடிக்கும், இன்னும் நல்லா புரியும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ரைட். சோ ஏன் வந்து குறிப்பா சயின்ஸ்ல தான் நீங்க ஏன் எடுக்கிறீங்க? இல்ல, அது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட். அதுதான் எனக்கு அந்த பதில் தான் வேணும். why? because உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான சப்ஜெக்ட் இருந்ததுனால உங்களால அதை ஏ ஸ்கோர் பண்ண முடிஞ்சது, ஆமாவா? அதுவே உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்னது? சுஜாரா என்ன ரிசல்ட் எடுத்தீங்க? அதுதான் புரியுதா உங்களுக்கு? ஓகே, சோ இதனால தான் ஒரு சப்ஜெக்டும் புடிச்சு படிச்சீங்கன்னா, அதாவது அது இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்க, அது வந்து இன்னும் பெட்டரா நீங்க வந்து அது உள் வாங்கி படிச்சீங்க அந்த மாதிரினாக்கா உங்களால ஈஸியா அதை ஸ்கோர் பண்ணிட முடியும். அதுவே ஒரு சப்ஜெக்ட் நீங்க ரொம்ப ஹேட்ரட் காமிச்சீங்க, உங்களுக்கு அது பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம், சிஜாரெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட் நீங்க வச்சீங்கன்னா அது திருப்பியும் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் ஃபெயில்னு தான் காட்டி கொடுக்கும். அதனால எப்பயுமே எந்த ஒரு பாடமும் இருந்தாலும் அது எல்லாமே நம்மளோட கல்வி, அது எல்லாமே நம்மளோட நாலேஜ். ஓகே, நாலேஜ் இஸ் பவர். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் விரும்பி அதோட முழு 100% அதை இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால ஏ ஸ்கோர் பண்ண முடியும். இதேதான் சயின்ஸ்க்கும் மேக்ஸ்க்கும். ஓகே, சோ மேக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? மேக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்? What happened?
கேக்குதா? கேக்குது. இப்பதான் அட்மிட் பண்ணேன். ஓகே. மேக்ஸ் எப்படி இருக்கு? மேத்ஸ் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கே. நிறைய நம்பர்ஸ், அது நிறைய மெத்தட் இருக்கு. சிம்பிளா ஒரு இது செய்ய முடியாது. அதனாலே எனக்கு மேத்ஸ் அவ்வளோ வந்து ஃபார்மால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ரொம்ப படிக்க மாட்டேன். ஆனா இப்போ ஃபார்ம் 2ல டியூஷன் நான் எப்போ எடுக்க ஆரம்பிச்சனோ அப்பல இருந்து அந்த பேங்க்ஸ் ஆன்லைன் அந்த செகுலா சொல்லி தரது ரொம்ப ஃபன்னா சொல்லி தருவாங்க. ஸோ அது பார்த்து படிக்கும் போது எனக்கு இப்போ மேத் வந்து சிம்பிளா புரியுது. இப்போ எந்த கணக்கு கிளாஸ்ல எந்த கணக்கு கொடுத்தாலுமே லைக் எப்பவுமே கிளாஸ்ல வந்து ஒயிட் போர்ட்ல வந்து எழுதி செய்ய சொன்னாங்க ஒரு ஸ்டூடெண்டும். ஸோ எப்படி நான் தான் முன்னுக்கு போவேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு, நல்லா புரியுது. டிஃபரன்ஸ் தெரியுதா? போன தடவை நீங்க டியூஷன் எடுக்காததுக்கும் இப்ப நீங்க டியூஷன் எடுத்து அந்த மேத்ஸ் நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க சோஃபா? எப்படி இம்ப்ரூவ் பண்ணனா, ரெக்கார்டிங் கிளாஸ் நிறைய பார்த்தேன். ஸோ அதுக்காகவே நான் என்னோட டெய்லி ருட்டீன்ல 2 hours மேத்ஸ்க்காகவே இது பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு half an hour வந்து மேத்ஸ்க்காக இது பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பேங்க் சொல்லன் செய்வேன், மாடல் பேப்பர் செய்வேன், நிறைய செஞ்சிருக்கேன். ஓகே, செஞ்சதுல உங்களுக்கு இதுக்கு முன்ன மேத்ஸ் பிடிக்காத சப்ஜெக்டா சொன்னீங்க. இப்போ செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? இப்போ செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு மேத்ஸ் வந்து இவ்ளோ சிம்பிளா இருக்குமா அப்படின்னு தோணுது. இவ்ளோ சிம்பிளா அப்படின்னு இருக்கு. Okay, very good, fantastic Poonam. Okay, so all the best for your midterm exam. Okay, I'm looking forward for your marks. So கண்டிப்பா போன தடவையோட நல்ல ரிசல்ட்டை ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். உங்க விட எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. Okay, alright, so fantastic. Thank you so much Poonam. Okay, alright, thanks. Poonam, remove spotlight. Okay, so போன எக்ஸாம்ல let me see the chat box. போன எக்ஸாம்ல யாரு மேத்ஸ்ல A ஸ்கோர் பண்ணா? வந்து பூர்ணம் A ஸ்கோர் பண்ணாங்க சயின்ஸ்ல. இப்போ மேத்ஸ்ல யாரு A ஸ்கோர் பண்ணா போன எக்ஸாம்ல? I got 26. Oh really? Hira. Okay, can we hear from you, Hira? Why you scored A for your how you scored A for your maths? One second. Can I unmute you? One second. Rema. Okay, I want all students to participate. Thank you. Hi, I love e-tuition. Okay, nice. Okay, spotlight for everyone. And can we hear from Hira? Unmute yourself. Hi, I got 96 for maths because I went for 2 months before. And then my father told me when you read the question, you don't understand, you draw it in one picture. You draw in the picture, and when you understand the picture, you can do maths. Okay, so what is another reason that make you got A for your maths? I thought of mommy and daddy, and if I don't get maths, I'd get grounded. So yeah, I had to do very well. So I'm sure that you love maths, and that is the reason why you scored A, right or not? I like maths. I don't love maths. You like maths. Okay, all right. Try to love maths, and you will get 100. Okay, try to love maths. Okay, so that is the difference. Okay, so this is the reason why you have to really enjoy learning and take all this knowledge as a very big knowledge for you. The moment you appreciate the knowledge, that is the moment you will get better results in your exam. Okay, so that is what I'm trying to say. Okay, all right. Thank you so much, Hira. Okay, all right. Wish you all the very best. Okay, Rima. Spotlight. Okay, that is from here, Hira. Okay, so remove spotlight. Okay, all right. So அப்ப இதுதான் வந்து மெத்தட். நீங்க the moment அந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க விரும்பி படிச்சீங்கனாக்கா அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். சோ அதனால லவ் யுவர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்ப சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி மெத்தட் பிள்ளைங்க நீங்க வந்து ஒரு டாபிக்கை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து சயின்ஸ் வந்து முதல்ல நீங்க படிக்கணும். ஒரு டாபிக்கை நீங்க ஃபுல்லா அதை போய் படிக்கணும். புரியுதோ இல்லையோ அந்த நோட்ஸ் வச்சிருந்து கண்டிப்பா அந்த நோட்ஸ் படிக்கணும். அண்ட் மேக் ஷூர் யூ ஹேவ் த நோட்ஸ்.
ஓகேயா? உங்களுக்கு நீங்க புக் ருஜுக்கான் வச்சிருக்கீங்களோ இல்ல டியூஷன்ல வந்து நீங்க அந்த ஃபுல் நோட்ஸ் வச்சிருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், அந்த நோட்ஸ் வந்து உட்காந்து கைப்பட எழுதுங்க. ரைட் இட் டவுன். ஓகே, இப்ப பூர்ணம் சொன்னாங்க பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி இஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பயோடைவர்சிட்டி? அதுக்கு கீழே என்னென்ன சப் டாபிக் இருக்கு. இப்ப அனிமல்ஸ்க்கு வந்து அதோட பயோடைவர்சிட்டி எப்படி இருக்கும், பிளான்ஸ்க்கு அதோட பயோடைவர்சிட்டி எப்படி இருக்கும். அப்ப அந்த மாதிரி எழுதுங்க. The moment you write down your notes, that is where thank you. The moment you write down, அப்பதான் உங்க மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்புட் எடுத்துக்க பார்க்கும். ஓகேயா? இன்புட் எடுத்துக்க பார்க்கும். இந்த இன்புட் எப்ப திரும்ப நீங்க எடுப்பீங்க? ஸ்கூல்ல படிக்கும் போது நீங்க எடுப்பீங்க. இல்ல டியூஷன் லைவ் கிளாஸஸ் நீங்க அட்டென்ட் பண்ணும்போது இன்புட் எடுத்துக்குவீங்க. நீங்க எழுதும் போது இன்புட் எடுத்துக்குவீங்க. எழுதும் போதுதான் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க அது வந்து நீங்க டீச்சர் சொல்ற போது நீங்க காது கொடுத்துதான் நீங்க கேக்குறீங்க, கண் கொடுத்து பாக்குறீங்க. ரைட்டா? ஆனா நீங்க எழுதும் போது கண்ணால பாக்குறீங்க, காதால கேக்குறீங்க, அண்ட் அது பிரெயினும் ப்ராசஸ் பண்ணுது. So that is the power of writing down the notes. ஓகேயா? மேத்ஸ் வந்து நீங்க ரொம்ப படிக்க முடியாது. ஆனா what you can do, half the formula. எந்த டாபிக் என்ன ஃபார்முலா, ஓகே, இதுக்கு என்ன மாதிரி இது வரும், இதுக்கு எப்படி மெத்தட், இது என்ன மாதிரி மெத்தட் அப்படின்னு நீங்க நோட்ஸ் ஒரு கிளான்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நோட்ஸ் வந்து நீங்க கோ த்ரூ பண்றது, கீப் இட் டு யுவர் செல்ஃப், அது உங்க செல்ஃப் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்துக்கங்க. கிவ் யுவர் செல்ஃப் 10 minutes for you to cover your notes. ஓகேயா? மீதி கூட டைம் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பாக்குறீங்க? where you should spend more time, let me know. எங்க கூட நீங்க டைம் டிக்டாக்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆல்சோ ப்ளீஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. எங்க வந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் ஆன் த பிராக்டிஸ். எக்ஸாக்ட்லி கோகிலேஷ். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிராக்டிஸ் செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ. இதுதான் அவுட்புட் லேர்னிங் சொல்றது. முதல்ல என்ன சொன்னேன்? இன்புட் லேர்னிங் மீனிங் யூ இன்புட் எவ்ரிதிங். நீங்க நோட்ஸா எழுதுறீங்க, டீச்சர்ஸ் சொல்றது கேட்டுக்கிறீங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்றது கேட்டுக்கிறீங்க. ஆல் திஸ் இஸ் இன்புட் லேர்னிங். ஓகே, ஆல் திஸ் இஸ் இன்புட் லேர்னிங். அண்ட் அதை எப்போ நீங்க அவுட்புட்டா மாத்துறீங்களோ, திஸ் இஸ் வென் யூ வில் ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம். இதுதான் உங்களோட எக்ஸாம்ல வந்து ரியலி ப்ரிப்பேர் பண்ண வைக்கும். ஸோ இன்புட் அவுட்புட் இது பேலன்ஸ்டா இருக்கணும். ஓகேயா? ஒரு டாபிக் ஒரு நோட்ஸ படிச்சிட்டீங்க, ஒரு டாபிக்கோட நோட்ஸ படிச்சிட்டீங்க, எத்தனை சால்வ் செய்யலாம் பிராக்டிஸ்ல? எவ்வளவு சால்வ் செய்யலாம் ஒரு பிராக்டிஸ்ல? பிராக்டிஸ் அந்த டாபிக் மட்டும், டாபிக் 1க்கு மட்டும் எத்தனை சால்வ் செய்யலாம்? நம்ப்ளோ, சுப்புலோ. யாரு சுப்புலோ சொன்னது? சுப்புலோ யாரு? தனுஷா. betul ke சுப்புலோ? தனுஷா, you can actually understand my questions, right? You said that you want me to speak in English, but you can understand Tamil, right? Okay, yeah, 50, 90, 50 to 100, 80 to 90, 250 to 300. Really, Googleish? Avlo questions say mudida? If you can do, go ahead. 250, 300. 25, 30. We want to remember solution and method. Oh yes, good, Kanusha. Correct. இதுதான் வந்து ஆக்சுவலி என்னது 1000? கனுஷா அப்படியா? பத்தோல்லி யுனேஷ். யாரு 1000 போட்டது? யுனேஷ் சாரி. 1000 क्वेश्चन யுனேஷ்? பத்தோல்க்கு தேங்க்யூ. முதல் எல்லாம் செலிப்ரேட்லாம் பண்ணி முடிச்சாச்சு பிள்ளைங்களா. திருப்பி வந்துட்டே வருது. ஓகே, சோ இதுதான் நீங்க இப்ப இந்த நம்பர் சொல்லிட்டு இருக்கீங்க தெரியுமா? 100 to 1000 சிட்டி. ஓகே, சோ இதுதான் 100. எஸ். அப்ப இதுதான் வந்து will help you to score for your exam. எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ பிராக்டிஸ் செஞ்சுக்கிட்டே போங்க. சயின்ஸ் அண்ட் ஆல்சோ மேத்ஸ். ஓகேயா? இந்த மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு டூ பிராக்டிஸ். உங்களுக்கு வேற சாய்ஸே இல்லை. ஆக்சுவலி மேத்ஸ் தான் வந்து இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் ரொம்ப ஈஸி. You know why? I studied my whole textbook. But we know the method and solution. Okay? ஏனாக்கா மேத்ஸ் வந்து ஒரே டைப் ஆஃப் ஜாலங்கர்ஜா தான் இருக்கும். ஒரு சாலன் ஒரு டைப் ஜாலங்கர்ஜா. மேபி இல்ல how to join e-tuition, please. E-tuition is the best tuition. Okay?
சோ அப்ப இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மேத்தமேட்டிக் ஒரு சோலான் கேக்குதா, அந்த மேத்தமேட்டிக் அதுதான் ஜலான் தெரிச்சு, ஆர் யூ வில் ஹேவ் another ஜலான் தெரிச்சு, அதுதான். அது தவிர வேற எப்படியும் இருக்க முடியாது. 2-3 சாரு கடிச்ச இருக்கும். ஓகே, அப்ப அந்த மெத்தட் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா, அது நீங்க என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் யூ வில் டெஃபினெட்லி ஏபிள் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். டெஃபினெட்லி ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின். வை? ஏன் வந்து கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்றேன்? Because you have done a lot of practice. The moment you have done a lot of practice, the things will actually உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் நல்லா பதிஞ்சிரும். You don't even have to remember things, you know. நீங்க சோலான செய்ய செய்ய செய்யதான் அதே மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் பதிஞ்சிரும். அப்ப நல்லா பதிஞ்சிருச்சுனாக்கா, ஓகே, நல்லா பதிஞ்சிருச்சுனாக்கா தென் கண்டிப்பா உங்களால வந்து அது என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். So that is why I'm asking you, ஒரு டாபிக்ல எத்தனை சோலான் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 100 சோலான் செய்றீங்களா, go for 200%. 50 சோலான் சொல்றீங்கன்னா 100 சோலான் செய்யுங்க. ஓகே, என்ன நம்பர் சொல்றீங்களோ அது எல்லாமே நீங்க கூட கூட செய்யணும். ஓகே, நித்யன் வந்து யூ ஹேவ் பண்ண கொஸ்டின் சொல்லி கேட்டிருக்கீங்க. 1 செகண்ட். ஓகே, அன்மியூட் பண்ணுங்க நித்யன். அக்கா ஹாய் அக்கா. ஹாய் நித்யன், சொல்லுங்க. அக்கா இப்ப நீங்க சொன்னீங்க இது ப்ராக்டிஸ் பண்ணாதான் எல்லாம் வரும் அப்படின்ட்டு. ஓகே, நான் வந்து இப்போ வந்து ஃபார்ம் 5 ஸ்ட்ரீம் தான். ஓகே, சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான். நான் வந்து போன வருஷம் ஃபுல்லா வந்து அடிஷனல் சப்ஜெக்ட் ஃபுல்லா நான் வந்து ஃபெயில்ல பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அட்மேட்ஸ் கண்டிப்பா இது கன்ஃபார்ம் ஃபெயில் பண்ணிடுவேன். இந்த பயாலஜி, கெமிஸ்ட்ரி அப்பப்ப நான் ஃபெயில் பண்ணுவேன். சில சமயம் வந்து நான் கெமிஸ்ட்ரியில பாஸ் பண்ணனாக்கா பயாலஜில ஃபெயில் பண்ணிடுவேன், இல்லைனாக்கா பயாலஜில பாஸ் பண்ணனாக்கா கெமிஸ்ட்ரியில ஃபெயில் பண்ணுவேன், இல்லைனாக்கா ரெண்டுத்துல ஃபெயில் பண்ணிடுவேன். அந்த மாதிரி பிசிக்ஸ்ல நான் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அட்மேட்ஸ். ஓகே, இந்த இது அப்ப அதுக்கப்புறம் வந்து பிசிக்ஸ் வந்து நான் பிசிக்ஸும் வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் நான் ஃபெயில் பண்ணேன். மற்ற டைம்ல எல்லாம் நான் பாஸ் பண்ணிட்டேன். என்னன்னாக்கா இந்த மாதிரி அந்த கணக்கு செய்யற சமயத்துல அந்த என்னது அந்த நம்பரோட பொசிஷன் அடிக்கடி மாறும். இப்ப அட்மேட்ஸ் வந்து நான் அந்த ஃபார்முலா எல்லாமே நான் கணக்கா செஞ்சிருவேன். நான் கணக்கா போட்டு எல்லாம் செஞ்சிரும், ஆன்சர் எல்லாம் எனக்கு கணக்கா கிடைச்சிரும். ஆனாக்கா ஆனா வந்து கடைசி சமயத்துல வந்து அந்த ஆன்சர் எனக்கு கணக்கா கிடைச்சிரும். ஆனாக்கா அது வேற ஒரு ஆன்சர் வந்து ரைட்டா இருக்கும். ஆன்சர் சம்டைம்ஸ் கிடைச்சிரும், ஆனா என்ன ராங் ஆயிரும்? மெத்தடா? அந்த எனக்கு ஆன்சர் வந்து அந்த ஃபார்முலா நான் சில சமயம் நான் கணக்கா யூஸ் பண்ணிடுவேன். ஓகே, அந்த ஃபார்முலா நான் கணக்கா யூஸ் பண்ணிடுவேன். ஆனா வேற ஒரு ஆன்சர் அந்த வேற ஒரு ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சர் தான் கரெக்டா உங்களுக்கு வந்து நிதின், எனக்கு ஸ்டில் क्वेश्चन புரியல. கரெக்டா இந்த क्वेश्चनக்கு இதுதான் ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, அது ஓகே. ஓகே, அந்த பார்ட் டிக். ஆல்ரைட். அடுத்தது உங்களுக்கு என்ன, அதுக்கு கீழே என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருது, ஆன்சர் ரைட்டா வந்துருதா? ஃபார்முலா எல்லாமே கணக்கா அதெல்லாம் நான் பிடிச்சிருவேன். ஆனாக்கா அந்த கடைசி சமயத்துல மட்டும் நான் இதை பண்ணிடுவேன். அதாவது அந்த ஜலம் கழிச்ச மெத்தட்ல தான் நீங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும் உங்களுக்கு, ஆமாவா? ஓகே, சோ இது வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு இந்த சாலானுக்கு இதுதான் ஃபார்முலா அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் அதுவே வந்து ராங் ஆயிடுச்சுனாக்கா அதுவே எல்லாமே மிஸ்டேக் ஆயிரும். சோ அந்த இடத்துல வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுட்டீங்க இதுதான் ஃபார்முலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அட்மேக்ஸ்ல வந்து நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த இதுக்கு இதுதான் கரெக்டான ஃபார்முலா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க எப்படி உங்க செல்ஃபை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, நீங்க வந்து அதோட பின்னாடி அதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சுங்க. இப்ப டியூஷன்ல தானே இருக்கீங்க, டியூஷன்ல சும்மா வந்து ஏதாவது ஒரு ரேண்டமா ஒரு ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு கீழே அதோட ஜலாங்கிருஜ வரும் தெரியுமா? ஓகே, அந்த ஜலாங்கிருஜ நீங்க வந்து ஒரு தடவை நீங்க செய்யுங்க. இல்ல நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா நீங்க அதை வச்சே நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா இந்த ஃபார்முலா கிடைக்குது, ஆனா ஆன்சரும் ரைட்டா வருது, பட் அந்த ஜலாங்கிருஜல எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஏதாவது ரெண்டமா ஒண்ணு ஆன்சரை தட்டிட்டு
ஜலங்கர்ஜ எப்படின்னு நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேயா, இது ஒரு மெத்தட். ஜலங்கர்ஜ இது வந்து நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஈக்குவலா தான் சொல்றேன். ஓகே, உங்களோட மேத்தமெட்டிக்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குனாக்கா டியூஷன் நீங்க என்ன பண்ணலன்னா, ஏதாவது ஒரு ஆன்சரை ராங்கா கிளிக் பண்ணிட்டு கீழே ஜலங்கர்ஜ வரும்ல, அந்த ஜலங்கர்ஜவை பார்த்து போயிட்டு அதை ஸ்டடி பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்றாங்க, இதுக்கு இதான் ஜலாங்கர்ஜ. ஓகே, இப்படி ரைட்டான ஆன்சர் வந்துருது. ஓகேயா, இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் நீங்க என்ன பண்ணலன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சால்வ் பாத்துருங்க. பார்த்துட்டு கரெக்டான ஃபார்முலா புடிச்சுக்குங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னே ஒரு புக் எடுத்து நீங்க உங்களோட ஜலங்கர்ஜவை எழுதுங்க. ஒரு ஜலங்கர்ஜவை யூ ரைட் டவுன் யோர் ஓன் ஜலங்கர்ஜ. ஜலங்கர்ஜவை எழுதிட்டோன்னு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. பத்தோலுக்கு நான் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டேன்னா ஓகே, எல்லாம் ஐ எம் வெரி கான்பிடென்ட். இந்த ஆன்சருக்கு வந்து நான் வெரி கான்பிடென்ட். நவ் ஐ கிளிக் த ஆன்சர். கிளிக் ஆன்சர் பண்ணும்போது இப்ப பாருங்க கீழே ஜலங்கர்ஜ வருது இல்லையா, அந்த ஜலங்கர்ஜ வச்சு உங்க வேலைய, உங்களோட ஒர்க்கையும் உங்க ஜலங்கர்ஜையும் போயிட்டு கம்பேர் பண்ணுங்க. இது கரெக்டா, இது கரெக்டான மெத்தடா, நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேனா அப்படின்னு நீங்க அந்த மாதிரி செக் பண்ணலாம். ஓகேயா, இது வந்து சேம் திங் அப்ளை ஃபார் யோர் பிசிக்ஸ். உங்களோட கெமிஸ்ட்ரி, உங்களோட அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நீங்க வந்து அதை சமமாக்குறீங்கல்ல, லெஃப்ட் அண்ட் ரைட் சமமாக்குறீங்கல்ல. இந்த நீங்க அக்கௌண்ட்ஸும் சொன்னீங்க. அக்கௌண்ட்ஸ் வந்து இது இந்த பக்கத்து இந்த பக்கம் இல்ல இல்ல, இது வந்து டிக்டாக் கேக்குறாங்க. சோ அப்ப அது அதே மெத்தட் தான். பேசிக்கலி மேக்ஸ் தானே, எல்லாமே அதே மெத்தட் தான். அப்ப நீங்க வந்து அந்த சைட் ரெண்டு சைட்டும் வந்து நீங்க சமமாக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கரெக்டா நீங்க யூஸ் பண்றீங்களா, அது மெத்தட்ல நீங்க கரெக்டா செய்றீங்கன்னு ஒரு தடவை நீங்க செஞ்சிருங்க. செஞ்சுட்டோன்னே கீழே வந்து அது ஜலங்கர்ஜோட வரும்போது தென் யூ கம்பேர் யுவர் ஒர்க். அப்ப அந்த சொல்லுங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அட்மெட்ஸ் இந்த 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 மூணு பாடத்துக்கும் வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுமா? எஸ் கரெக்ட். இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட மெத்தட் யூ கம் அவுட் வித் யோர் ஓன் மெத்தட். ஓகேயா, சோ அப்ப மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட ஆன்சரை வந்து நீங்க கம்பேர் பண்ணணும். the moment you compare, அப்பதான் நீங்க அந்த மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணுவீங்க. அது கம்பேர் பண்ணும்போது தான் நீங்க அந்த மிஸ்டேக்ல லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் சால்வ் உங்களுக்கு கொஞ்சம் பிடிமானம் ஆயிருச்சுல. ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு வந்து அது ட்ராக்கு வருதுல. Now இதே டைப் ஆஃப் சால்வ் you do maximum Doppler solve, you do Limoplo solve, you do Serato solve. அப்ப இந்த மாதிரி நீங்க நிறைய சால்வ் செய்ய 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 அது டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆயிரும். இந்த மாதிரி மெத்தட்னா இதுதான் ஜலங்கர்ஜ அப்படின்னு உங்களுக்கு கிளிக் ஆயிரும். சோ அதனாலதான் டூ அ லாட் ஆஃப் பிராக்டிஸ். சோ அதனால இதுதான் வந்து மெத்தட். சோ அப்ப மேத்தமெட்டிக்கும் சேம் திங். ஓகேயா, சோ ஐ எம் ஷூர் நீங்க உங்களோட போர்டு சொல்லுங்க. பயாலஜி சேம் திங். ஓகே, பயாலஜி வந்து அது கொஞ்சம் ஃபக்டா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எங்க வந்து அதை ப்ளே பண்ணணும்னாக்கா யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யோர் மைண்ட் மேப்பிங். உங்களோட நோட்ஸ் நீங்க எழுத சொன்னதுமா நோட்ஸ அதை போயிட்டு நல்லா மாஸ்டர் பண்ணுங்க. இப்ப லெட்ஸ் சி ஒரு பிரெயினோட இது வந்து நீங்க வரையறீங்க. ஓகே, அந்த பிரெயினை வந்து வேற செரபுலம், மெடுலா ஆப்லாங்கேட்டா இதெல்லாம் வந்து நீங்க படிப்பீங்க. அப்ப அது வந்து நீங்க என்னன்னாக்கா நீங்க அது ஒரு பிக்சரைஸா நீங்க வரைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு சாம்பிள் சொல்றேன். நீங்க வரைஞ்சிட்டு யூ ரைட் இட் டவுன். இது என்ன போர்ஷன், இது என்னது, இது என்ன ஃபங்க்சி, ஓகே இதோட பெனிஃபிட் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூ ரைட் இட் டவுன் இன் யோர் நோட்ஸ். அப்ப அந்த மாதிரி நோட்ஸ் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு சொல்லலாம்னாக்கா நீங்க வந்து என்ன பண்ணலன்னா கொஞ்சம் அது கூட டைம் எடுத்து நீங்க நிறைய ஹஃபால் பண்ணிக்கலாம். கூட டைம் எடுத்து ஹஃபால் பண்ணலாம். அப்ப நல்லா ஹஃபால் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் யூ டூ இன் யோர் பிராக்டிஸ். நிறைய பிராக்டிஸ் அதுக்கு சம்பந்தம், அந்த டாபிக்கோட பிராக்டிஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து அந்த இந்த ஒரு டாபிக்கும் நீங்க மாஸ்டர் பண்றது தான் வெரி இம்பார்ட்டன்டா. ஏன்னா இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஓவரால் எக்ஸாம் ரொம்ப சின்னங்க ஆயிடும். பிகாஸ் ஓவரால் எக்ஸாம் எல்லா டாபிக்கும் கேள்வியா உங்களுக்கு கேட்பாங்க. அப்ப அது வந்து ஒரு சில கேள்விகள் தான் வரும், ஒரு சில கேள்விகள் தான் டாபிக் எல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ த மோமெண்ட் யூ கவர் ஆல் த டாபிக், ஒரு டாபிக் டீட்டெயிலா நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்ன மாதிரி கொஸ்டின் வந்தாலும் யூ கேன் ஆக்சுவலி ஆன்சர் த கொஸ்டின். டீட்டெயிலா போங்க, ரொம்ப டீப்பா போங்க. புரியலனாக்கா என்ன மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னா டீட்டெயிலா போங்க. ஓகே நித்யன்? ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. எஸ் குட். ஸோ அப்ப இந்த மாதிரி கேள்விதான் எனக்கு வேணும். ஆல்ரைட், ஸோ அப்ப இந்த மாதிரி வரும்போது யூ வில் டெஃபினெட்லி you can actually score. Okay, yeah, so அதுதான் நித்யன். யாரோ கேள்வி கேட்டாங்களே, can I ask அப்படின்ட்டு.
ஐ பிலீவ் இப்ப நான் கவர் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட கேள்வி பதிலை நான் கவர் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. யாரு கேட்டா ஐ வாண்ட் டு ஆஸ் அப்படின்னு? ஓகே, நோ ப்ராப்ளம் கோகிலேஷ். ஓகேயா? சோ அதுதான். So it's all about practice guys. It's all about practice. அந்த notes reading focus பண்ணுங்க. நிறைய practice போய் செய்யுங்க. e-tuitionல already நிறைய practice இருக்கு. Okay, can I ask that இங்க இருக்கிற students வந்து யாரு இன்னும் e-tuition பதியல? Okay, நீங்க வந்து என்னோட புல்லனம்க்கு வாங்க. ஓகே, டிக்டாக் லைவ்ல வரேன். புல்லனம்க்கு வாங்க. புல்லனம்ல என்னோட பயோல வாங்க. பயோல என்னோட புல்லனம் எண்கள் இருக்கும். அங்க கிளிக் பண்ணிட்டு இத பத்தி நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இத பத்தி கேளுங்க. இப்ப நீங்க கேட்டிருக்கீங்களா சரி, அங்கதான் நீங்க வரணும். அதை பத்தி நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். alright? ஓகே, சோ யார் வந்து இன்னும் e-tuition ஸ்டூடெண்டா இல்ல நம்பர் 2 போடுங்க பாப்போம். யாரு வந்து இன்னும் e-tuition ஸ்டூடெண்டா இல்ல? ஜெயஸ்ரீ. ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகே, ஜஸ்ட் பி ஆனஸ்ட் தான். ஏன்னா உங்களுக்கு மெத்தட் இருக்கு நான் வந்து கைட் பண்றதுக்கு, அதுதான். ஓகே, அப்ப ஜெயஸ்ரீ மட்டும்தானா? இஸ் இட் only ஜெயஸ்ரீ? ஓகே, பிகாஸ் ஏன் சொல்றேன்னா உங்களோட மிட்டம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு அத்தனை பேங்க் சோலானும் அதுல இருக்கு. பூர்ணம் சொன்ன மாதிரி அவ்வளோ சோலான் இருக்கு. அப்ப அந்த ஒரு டாபிக்ல மட்டும் உங்களுக்கு லப்பம் ப்ளஸ் சோலான் இருக்கு. ஓகே, சோ அப்ப அந்த லப்பம் ப்ளஸ் சோலான் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னாக்க கன்சிடர் உங்களுக்கு அந்த ஹோல் டாபிக் நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அபவுட் டாபிக்கல். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மாடல் எக்ஸாம் பேப்பர்ஸும் இருக்கு. ஸ்டாண்டர்ட் 4க்கு மேல எல்லாத்துக்குமே வந்து மாடல் எக்ஸாம் பேப்பர்ஸ் இருக்கு. அதையும் நீங்க நிறைய சோலான் செய்றீங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு எங்க இருந்து சோலான் எல்லாம் கிடைக்குதுன்ட்டு? உங்களுக்கு சொன்னீங்க தெரியுமா, 1000 சோலானு, 50 500 சோலானு அப்படின்ட்டு. இது எல்லாமே உங்களுக்கு e-tuition போர்ட்டல்ல ரெடியா ஆக்கி கொடுத்தாச்சு. சோ இது வந்து நீங்களே மார்க் பண்ண தேவையில்லை, சிஸ்டமே உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணி கொடுத்துரும். இந்த சாட்டர்டே சண்டே நான் என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ராக்டிஸ்ல நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க ஆமாவா? சோ அதுல வந்து எனக்கு நிறைய மார்க் கிடைச்சது. ஓகே, சோ நிறைய மார்க்ல எனக்கு கிடைச்சது. சோ நேத்து நீங்க அனுப்பின வீடியோ, நேத்து நீங்க அனுப்பின அந்த இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பாத்துட்டேன். ஓகே, மார்க்ல நான் பார்த்துட்டு நான் ஒரு வீடியோவும் செஞ்சு போட்டிருக்கேன். ஓகே, சோ அதனால அதுதான் உங்களோட மார்க். ஓகேயா? சோ இப்ப இன்னைக்கு வந்து நான் யஷ்வந்தோட மார்க் பார்த்தேன். வேற யாரு, பூர்ணமோட மார்க் சில மார்க் பார்த்தேன். தேவதர்ஷினி மார்க் பார்த்தேன். வேற யாரு மார்க், சில பேரோட ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பார்த்தேன். ஓகே, alright, so அந்த questions எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு செய்யும் போது? Can you all share the comments here? சங்கீதா, அந்த question செஞ்சீங்களா சங்கீதா இந்த 2 நாள்ல? Teacher, can I ask? Okay, பட்டுன்னு கேளுங்க. ஏமா, ஓகே கேளுங்க. Running out of time. ஏமா, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எஸ் ஏமா, I'm trying to unmute you. ஓகே, பேசுங்க ஹேமா. Are you the one? இல்ல, எனக்கு உங்க குரலே கேட்கல. வழங்குதா? விளங்குது. இப்ப சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. குரல கேட்கல. கேட்டுச்சு, இப்ப கேட்கல. கேட்கல ஏமா, கேட்கல. அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் ஆஃப் பண்ணுங்க. ஆடியோ ஆஃப் பண்ணுங்க. பேசுங்க பேசுங்க. இப்ப வழங்குதா? விளங்குது. இப்ப விளங்குது. சொல்லுங்க, அப்படியே பேசுங்க. ஓகே டீச்சர், இப்ப வந்து நான் ஸ்டாண்டர்ட் 5ல வந்து மேத்ஸ்ல வந்து நான் ரொம்ப குறைவா எடுத்திருக்கேன். வெரி குட். ஓகே, சாரி. ஓகே 14, 15 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே ஓகே, அந்த மேத்ஸ்ல வந்து எனக்கு அறவே பிடிக்காது. மை
I don't like maths lah. ஓகே. அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் அப்புறம் வந்து நான் சயின்ஸ் பாடத்துல வந்து 50 அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அது பிடிச்ச பாடம். ஏன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட உள்ள பாடம்ல. ஓகே. அந்த சயின்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உள்ள செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது செய்ய நான் வந்து பரீட்சையில வந்து நான் கொஞ்சம் மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, குட். ஆல்ரைட். சோ இப்போ உங்களோட क्वेश्चन என்னது? எனக்கு என்ன क्वेश्चनனா இப்ப மேத்ஸ் எப்படி வந்து நான் வந்து மார்க்ஸ் எடுக்கிறது? ஓகே. ஏன் சயின்ஸ்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியுது பட் மேத்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியல? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு மேத்ஸ்ல வந்து கொஞ்சம் கடினமா இருக்கு. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா மேத்ஸ் வந்து நீங்க சயின்ஸ் மாதிரி அதை ட்ரீட் பண்ண முடியாது. சயின்ஸ் வந்து மேத்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ஓகே. சயின்ஸ் வந்து ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஏன் வந்து அதை ஸ்கோர் பண்ண முடியுதுனாக்கா பிகாஸ் உங்களால வந்து அதை ரிலேட் பண்ண முடியுது. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகே. எக்ஸ்பெரிமெண்ட் இதுக்கு வந்து இதான் ஆன்சர். இது நீங்க சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா இல்ல தமிழ்ல படிக்கிறீங்களா? தமிழ்ல. சில பேர் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் வந்து தமிழ்ல படிக்கிறீங்களா இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா? டிஎல்பி ஆர் நாட்? அப்ப தமிழ்ல வந்து இந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதாவது வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ். இது பின்னம் இல்ல, அது 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 கான்ஸ்டன்ட். யாரு சொல்ல முடியும் டக்குன்னு? அந்த இது கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் அண்ட் அந்த வேரியபிள்ஸ்லாம் நிறைய இருக்கும். இப்ப எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு 3 விதமான இது கொடுத்திருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாறிகள். எஸ் மாறிகள். எஸ் அதுதான். அப்ப மாறிகள். எஸ். அப்ப அந்த மாறிகள்லாம் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க இல்லையா? ஓகே, இதுக்கு வந்து இப்படிதான் ஆன்சர் வரும் அப்படின்னு. அதே மாதிரிதான் சார்பு மாறி. எஸ், கரெக்ட். அப்ப அந்த மாதிரி அது அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. அதோட ஹிப்போதசிஸ் என்ன, மேனிபுலேட்டட், ரெஸ்பாண்டிங், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல? எஸ், கரெக்ட். ஓகே. சோ அப்ப அதுதான். அப்ப இது மாதிரி இருக்கும்போது நீங்க மேத்ஸ்க்கும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நம்பர்ஸ், பிகாஸ் மேத்ஸ் இஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ். ஆமாவா? சோ அதையும் வந்து நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சீங்கன்னாக்கா அதுதான் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். சோ அப்ப மேத்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். பொதுவாவே உங்களோட சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் வந்து ஏன் வந்து உங்களால ரிசல்ட் ஸ்கோர் பண்ண முடியலன்னா இந்த மெயின் 3 ரீசன் தான். ஓகே. இந்த மெயின் 3 ரீசன் தான். என்ன ரீசன்னாக்கா, ஒண்ணு நீங்க ஸ்கூல்ல படிச்சதை வீட்டுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க. ஐயோ டியூஷன் ஸ்டூடெண்ட், இது ஐயோ டியூஷன் ஸ்டூடெண்ட் ஏமா டியூஷன் ஸ்டூடெண்ட் நீங்க? ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த நிறைய பிராக்டிஸ் போய் செய்யுங்க. நீங்க எனக்கு மார்க்ல அந்த 2 நாள் அனுப்பி விட்டீங்களா? அனுப்புனீங்க. ஓகே, நான் போய் செக் பண்றேன். சோ இப்ப நீங்க வந்து அந்த நிறைய ஸ்கூல்ல படிச்ச பாடத்தை வீட்டுக்கு வந்து ரிவிஷன் பண்ணாம இருந்திருப்பீங்க. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து நீங்க போதுமான பயிற்சி பத்தாம இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? சோ இதுதான் வந்து ரெண்டாவது காரணம். ஏன் உங்களால எக்ஸாம் ஸ்கோர் பண்ண முடியல, உங்களுக்கு போதுமான பயிற்சி இல்லை. ஏன்னா நீங்க நேத்து படிச்சதை இன்னைக்கு மறந்துடுவீங்க. அப்ப எப்படி வந்து எக்ஸாம் வரைக்கும் உங்களால தாக்கு பிடிக்க முடியும்? அதனாலதான் உங்களுக்கு பயிற்சிகள் தேவைப்படுது. மூணாவது, மேபி உங்களுக்கு அந்த பாடமே இன்னும் புரியாம இருந்திருக்கும். அதனாலதான் உங்களால எக்ஸாம் ஸ்கோர் பண்ண முடியல. இந்த 3 ப்ராப்ளம் தான். ஓகேயா? சோ அப்ப நீங்க சப்போஸ் என்ன பண்ணணும்னா, அந்த மேத்ஸ்ல தான் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னா அந்த மேத்ஸ் கொண்டான நிறைய பிராக்டிஸ போய் செய்யுங்க. நிறைய சால்வ் செய்யுங்க. இப்ப எத்தனை டாபிக் வரப்போது எக்ஸாம்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா அத்தனை டாபிக் போயிட்டு நிறைய சால்வ் ஒரு டாபிக். இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே, நான் முதல்ல உங்களை ஆஃப் பண்றேன் ஏமா. ஓகே, ஆஃப் பண்ணிக்கங்க. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க மார்க் அனுப்புறீங்க எனக்கு, ஓகே தான். ஆனா அந்த மார்க் அனுப்புறது வந்து அது முழுசா முடிச்சுட்டு எனக்கு அனுப்புறீங்கன்னா இன்னும் பெட்டர். ஓகேயா? முழுசா அந்த ஹோல் செட்டை நீங்க முடிச்சுட்டு அப்புறம் நீங்க எனக்கு அனுப்புறீங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன் நான் ஏமா இன்னும் என்னது முழுசான எப்படி அனுப்புறது? முழுசானாக்கா நீங்க பிராக்டிஸ் போய் செஞ்சீங்களா? பிராக்டிஸ் போய் செஞ்சீங்கன்னாக்கா அது ஒரு டாபிக்கா இருக்கும் பாருங்க. வார்ம் அப், ஹைட், ரன், கிளைம், சக்சஸ், அந்த மாதிரி ஒரு லெவலா இருக்கும். அந்த ஒரு லெவலும் நீங்க செஞ்சு முடிச்சீங்களா ஏமா? நான் அது போய் செக் பண்ணோம். ஓகே. நீங்க பிகாஸ் அதுலதான் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த ஒரு செட்டை முடிச்சுட்டு தான் நீங்க மார்க் அனுப்புறீங்க. ஓகே, ஒரு செட், அந்த முதல் செட் வந்து ஆக்சுவலி ரொம்ப சின்னங்கான கேள்வி.
சென்னாங்கான கேள்விதான் எனக்கு கொடுக்கும். அப்ப நீங்க அதை முடிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து 80-90 மார்க்னாக்கா அது ஹோல் டாபிக் அவ்வளவு மார்க் நம்ம டிசைட் பண்ணிடவே முடியாது. ஓகே, இன்னும் நிறைய கஷ்டமான கேள்வி எல்லாம் இருக்கு. கேபாத் சோலான்லாம் இருக்கு அதுல. அப்ப கேபாத் சோலான் எல்லாத்தையும் நீங்க முடிச்சு அந்த கடைசி டாபிக் வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் 4 லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கன்சிடர் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் உங்களுக்கு கம்ப்ளீட் டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங்க அந்த மார்க் வச்சு நம்ம செக் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்ப டாபிக் எல்லாம் அந்த ஹோல் செட் முடிச்சுட்டு தென் யூ ஸ்காட் 80 or 90 தென் உங்களுக்கு அந்த டாபிக் நல்லா புரியுதுன்னு நம்ம மேக் ஷூர் பண்ணலாம். அதுவே அந்த டாபிக் வந்து மார்க் இன்னமும் லைக் 30-40 அந்த மாதிரி காமிக்குதுன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்டில் புரியலன்னு தான் அர்த்தம். இல்ல 6 வந்து 60 மார்க் அடிச்சா கூட இன்னும் ஸ்டில் மார்க் எடுக்கலன்னு புரியலன்னு தான் அர்த்தம். சோ அதனாலதான் உங்களோட மார்க் வந்து இங்க எவ்வளவு அந்த டாபிக் முழுசா செய்றீங்களோ அவ்வளவு பெட்டர். அதுக்கப்புறம் நீங்க மார்க் எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா அப்பதான் வந்து எனக்கு சொன்னாங்க என்னால செக் பண்ண முடியும். ஓகேயா? சோ அதுதான். சோ அதனால அடுத்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் மேக் ஷூர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஐ வாண்ட் போத் எனக்கு எல்லா டாபிக்கும் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு மார்க் அனுப்புங்க. ஓகேயா? ஆல்ரைட். சோ அப்ப என்ன டேக் அவே மெசேஜ் இன்னைக்கு? இருங்க நான் போய் செக் பண்ணிக்கிறேன். Chat box. Teacher, DDIP learn in English Science and Maths. Okay. நான் பிஎம் இங்கிலீஷும் ஃபுல்லா செட் முடிச்சிட்டேன் டீச்சர். வெரி குட். முடிச்சிட்டீங்கன்னா போயிட்டு திருப்பி உலாங் பண்ணுங்க. ஏன்னா இப்பதான் நீங்க ஃபார்ம் 1. கண்டிப்பா அந்த ஃபார்ம் 1 லெவல் வந்து நீங்க இன்னும் அந்த அளவுக்கு மீட் பண்ணிருக்க மாட்டீங்க. போயிட்டு திருப்ப அந்த சோலான செய்யுங்க. அன்டில் உங்களுக்கு பத்துல் அது மார்க் கான்பிடென்ட்டா நீங்க அந்த சோலான் ரைட்டா வாங்குறீங்கனாக்கா தென் அப்பதான் வந்து கன்சிடர் உங்களுக்கு அந்த டாபிக் நல்லா புரியுதுன்னு அர்த்தம். ஓகேயா? Alright, so what I want you all to do, okay, science and maths உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி ஒரு டாபிக்க படிக்கிறது, அது மைண்ட் மேப்பிங் எப்படி செய்யறது, அதுக்கப்புறம் அது எப்படி நோட்ஸா நீங்க செஞ்சு அது படிக்கிறது, குவிக்கா கோ த்ரூ பண்ணிருங்க. then you come out with your practice. ஓகேயா? சோ அப்ப நிறைய பிராக்டிஸ். டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டாபிக்கல் சாலான் மட்டுமே உங்களுக்கு அவ்வளவு சாலான் இருக்கு. மாடல் எக்ஸாம் மட்டுமே அவ்வளவு இருக்கு. அண்ட் குவீசர் செய்வீங்க இல்லையா, அந்த குவீசர் கூட அவ்வளவு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க பாத்தீங்களா, யூ ஹேவ் a lot of சோலான், 80-100 சோலான் செய்யணும், 100 சோலான் செய்யணும், 200 சோலான் செய்யணும். இது எல்லாமே டியூஷன்ல இருக்கு. ஓகே, the more you do practice, the more excellent you will become. இதுதான் வந்து அந்த சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ற மெத்தட். மேத்தமேட்டிக்லாம் வந்து நீங்க லெஸ் டைம் இன் ரீடிங் நோட்ஸ். ஓகே, விறுவிறுன்னு அந்த நோட்ஸ் எல்லாமே ஃபார்முலா எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டோன்னே தென் நீங்க வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டாபிக்கும் முழுசா மேக் ஷூர் யூ டூ 80-100 கொஸ்டின்ஸ். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்கன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த டாபிக் நல்லா புரியுது. இப்ப ஒரு டாபிக்கும் நீங்க மெயின்டைன் யுவர் மார்க்ஸ். ஓகே, உங்களோட எக்ஸாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னாக்கா யூ கேன் ஈஸிலி மானிட்டர் யுவர் மார்க்ஸ் இன் டியூஷன். அப்ப 80, 90 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா your exam you can easily score. உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க அந்த ஒரு டாபிக்கும் நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்க, நல்லா கரைச்சு குடிச்சிட்டீங்க. ஓகே, சோ அப்ப இது நல்லா கரைச்சு குடிச்சிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸாம்க்கு நீங்க ஃபுல்லி ப்ரிப்பேர். ஓகேயா? சோ இதுதான் மெத்தட் நீங்க வந்து உங்களோட சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றது. எனி அதர் கொஸ்டின் so far before I end the session? Any other question? I am sleeper. You can, if you have no question, நீங்க leave பண்ணலாம். You got no questions means you can leave. Got question இல்ல உங்களுக்கு இன்னும் சிலது கேள்வி கேட்க வேண்டியது இருக்குனாக்கா you can stay. Input, output. Yes, input learning and output learning. Good. Yes, அதுதான். ஓகேயா? சோ if you okay உங்களுக்கு ஏதாவது question இல்லனாக்கா நீங்க வந்து you can leave. Okay, any questions you can stay. And then இதுதான். ஓகே, பேசிக்கலி உங்களோட எக்ஸாம்க்கு வந்து ஃபுல்லா நல்லா ப்ரிப்பேர்டா இருங்க. நல்ல மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எனிதிங் யூ நாட் கிளியர் திருப்பியும் என்கிட்ட வாங்க, நான் will guide you. ஓகே, இதோட ரெக்கார்டிங் செஷன் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கார்டிங் மூலியமா நான் அனுப்பி விடுறேன். ஓகேயா? ஓகே, bye everyone. So there is no question. I hope that science and maths உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். Any other questions? Thank you for very much. No problem. Okay, bye everyone.
I won. Teacher, you all send the marks, right? Yes, Redu Salni. I won the marks. How to do that? Redu Salni, are you e-tuition student? Okay, கொஞ்ச நேரம் இருங்க Rafaela. Redu Salni, are you e-tuition student? Dusha. Redu Salni, are you there? Are you e-tuition student? Okay, Rafaela. Thank you, Sadhguru. practice nowல போய் பாருங்க. நீங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி வாங்க. நான் உங்களுக்கு செக் பண்றேன், உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகே, ரெஃபேல் ஆகும்போது அன்மியூட் பண்ணுவோம். ஓகே, ரெஃபேலா. ஹலோ டீச்சர். ஹலோ, சொல்லுங்க. டீச்சர், நான் கேட்கறது வந்து இப்போ வந்து நான் வந்து ஸ்டடீஸ்ல வந்து சேகு வந்து கிளாஸ்ல வந்து ஒரு ஆஜா பண்றாங்களே, சிலது வந்து டீச் பண்றாங்க. டீச் பண்ணிட்டு அந்த இப்ப அந்த மீட்டிங்ல இருக்குல்ல, அந்த பிஎம் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அதுலயும் ஒரு டீச் பண்றாங்க. டீச் பண்ணிட்டு அப்புறம் அந்த குவிசஸ்ல அந்த மாதிரிலாம் அதுலயும் ஒண்ணு அந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனா டீச்சர், ஆனா அதுல எக்ஸாம்ல வரப்ப அதுல மட்டும் வேற வேற கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. நம்ம படிச்சுட்டு வைக்க மாட்டாங்க, வேற வேற கொஸ்டின்ஸ். இப்ப நான் வந்து அன்னைக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் நல்லா படிச்சேன், அதுல வந்து கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி வச்சாங்க. அதுல வந்து டீச்சர் ஆஜர் பண்ணாததுன்னா அதுல வந்து டீச்சர் வந்து அந்த புக்ல வந்து போட்டு எங்களை செய்ய சொன்னாங்க. அது என்ன டாபிக்? அது மேத்தமெட்டிக்கா இல்ல சயின்ஸா? பிஎம். பிஎம். ஓகே, பிஎம் வந்து பிஎம் பிஎம் பஸ் இங்கிலீஷ் அண்ட் சிஜாரா அந்த மாதிரி. என்ன வந்து அதுல என்ன அது உங்களுக்கு அது ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாதது இங்க எது வந்து கேக்குறாங்க உங்களுக்கு எக்ஸாம்ல? என்ன கேக்குறாங்க? இப்ப வந்து டீச்சர், இப்ப எக்ஸாம் இல்லாதது இப்ப மச்சான் ஒரு புக் இருக்கு எங்களுக்கு எச்விசி கூட, அதுல வந்து யூஎஸ்ஏ இருக்கு. அந்த புக்ல வந்து அது வந்து டீச்சர் ஒன்றும் ஆஜா பண்ணல. நான் வந்து குவிசஸ்லயோ இந்த இ புக்ஸ்லயோ நான் கூட படிக்காதது. ஆனா அதுல வந்து சேகு வந்து ஆஜா பண்ணாதது கூட அந்த யூஎஸ்ஏல வந்து சேகு வந்து செய்ய சொல்றாங்க. ஆனா சேகு ஆஜா பண்ணாதது அதுல பண்ணலைன்னா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாங்க, ஏன் படிக்கல அந்த மாதிரி. ஆனா சேகு வந்து அதுல வந்து ஆஜா பண்ணல. ஓகே, இந்த டாபிக் வந்து இ-டியூஷன். நீங்க இ-டியூஷன் லைவ் கிளாஸ்ல ரொம்ப நாளா இருக்கீங்க தானே? அது இ-டியூஷன்ல ஆஜா பண்ணிட்டாங்களா? ஒன்னும் இல்லை டீச்சர். ஏன்னா என்னோட வந்து இப்போ வந்து இன்னைக்கு பிஎம்னா அப்போ வந்து இன்னைக்கு ராத்திரி தான் பிஎம் டீச் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஓகே, உங்களோட ரெக்கார்டிங் கிளாஸ்லாம் போய் பாத்தீங்களா? என்ன ரெக்கார்டிங்ஸ் இது மணிக்கு இருக்கு? ரெக்கார்டிங் கிளாஸ்லாம் போய் பாத்தீங்களா? என்னென்ன டாபிக் டீச்சர் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பிஎம் போயிட்டோம். ஆனா டீச்சர், எனக்கு சில சமயத்துல வந்து அந்த லைவ் கிளாஸ் தட்டினோடனே அந்த இதுல தட்டினோடனே சில டைம் வந்து எனக்கு ரெக்கார்டிங் வராது. தட்டி பார்க்கும்போது இன்னும் ரெக்கார்டிங்னு வரும். சில டைம் தான் வரும். சில டைம் வரும்போது கொஞ்சம் ஜாமா வரும். அது உங்களோட லைன் ப்ராப்ளம் ரஃபேலா. ப்ராப்ளம். நீங்க கொஞ்சம் லைனை மேக் ஷூர் பண்ணிக்கங்க. கரெக்டா லைன் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் பாருங்க, ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிக்கங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க போயிட்டு ரெக்கார்டிங் கிளாஸ்ல போய் பாருங்க. கண்டிப்பா உங்க ஸ்கூல்ல எதாவது டீச்சர் சொல்லி கொடுக்கலையோ, நம்ம இ-டியூஷன் லைவ் கிளாஸ்ல வெலினியர் கிளாஸ் நடத்திருப்பாங்க, வெலினியர் டீச்சர் கவர் பண்ணிருப்பாங்க. அப்ப கண்டிப்பா அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் போய் பாருங்க. என்னென்ன டாபிக் நீங்க சொல்லுங்க, என்ன டாபிக் சொல்றேன் கவர் பண்றாங்க, என்ன வந்து உங்க எக்ஸாம்ல வந்திருக்கு, இந்த ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுக்குறேன். பிஎம் அண்ட் பிஎம் சுஜாரா அதுதான் முக்கியமா சேர்க்கிறோம். ஐ நோ, பட் என்ன டாபிக்? பிஎம்ல என்ன டாபிக்? அந்த டாபிக்ல டீச்சர் மச்சான் ஆஜா பண்ணதுதான் திடீர்னு வரும். அதெல்லாம் அது நம்ம வந்து படிச்சுட்டு அது நம்ம மறுபடியும் கொடுத்துருவாங்க டீச்சர் கிட்ட. சோ அதை நான் ரிமெம்பர் பண்ணல, சாரி. என்ன டாபிக் உங்களுக்கு தெரியல? ஓகே, சோ இப்ப நீங்க பாருங்க. இப்ப லெட்ஸ் சே நீங்க வந்து பஞ்சோடோ பிலாங்கன்ல தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, இல்ல தத்தாத பாசால ஏதாவது ஒரு பார்ட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா, you have to focus doing a lot of latihan in the bank solar.
போயிட்டு அந்த பிராக்டிஸ் நாவல போயிட்டு எந்த டாபிக் டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கல ஆனா எக்ஸாம்ல வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அதை போயிட்டு இந்த டாபிக்க போயிட்டு மறுபடியும் போய் பாருங்க அந்த டாபிக் சோலான் இருக்கான்னு சொல்லி. அந்த சோலான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சோலான் இருக்கும். கண்டிப்பா அது எல்லாத்தையும் போயிட்டு ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிருக்கோம். அது ஒரு விஷயம். அண்ட் யூ ரியலி இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு ரெக்கார்டிங்ஸும் நீங்க பார்த்து முடிக்கணும். நோ ரெக்கார்டிங்ஸ் இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க டியூஷன் லைவ் கிளாஸ் கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் கிளாஸ்னு வரும் பாருங்க. அந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து நீங்க போய் பாருங்க. இப்ப லெட்ஸ் சே பிஎம் சப்ஜெக்ட் தெரியுதுனாக்கா அதுக்கு கீழே ஒரு ஏரோ தெரியும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணிட்டே வாங்க. ப்ரீவியஸ் ஒரு ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். எல்லாமே அதுல இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த 2ஆம் மாசத்தோட முதல் கிளாஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பொறுமையா உட்காந்து எல்லா ரெக்கார்டிங்ஸும் பார்த்து முடிக்கணும். இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து கண்டிப்பா உங்களை ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஏதாவது ஒரு பாட்டு வந்து பிகாஸ் என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸே வந்து சொல்லியிருப்பாங்க தட் நீங்க 100% ஸ்கூல்ல நம்பி இருக்க முடியாது. 100% ஸ்கூல்ல நம்பி இருக்க முடியாது. நீங்க கொஞ்சம் சொந்தமா உங்க எஃபர்ட் போட்டு நீங்க வீட்ல என்ன பண்ணணும், நீங்க வீட்ல இருந்துட்டு எப்படி எக்ஸ்ட்ரா போடணும், அதுக்குதான் வந்து டியூஷன் உங்களுக்கு ஃபுல்லா வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப வாங்கி கொடுத்ததுல நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸ் முழுசா பார்த்துட்டு என்னென்ன பேங்க் சோலான கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, மாடல் எக்ஸாம் போய் நிறைய செய்யுங்க. பிஎம்கே மாடல் எக்ஸாம் நீங்க இன்னும் கவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் அந்த டாபிக்கல்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Yes, try to do the model exam. Model exam உங்களை எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய சோலான் கூட இருக்காங்க. And also for your English also. Okay, yeah, alright, good. Okay, so far உங்களுக்கு டியூஷன் படிச்சது உங்களுக்கு என்ன ரிசல்ட், என்ன so far உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது. ஏன்னா இப்ப நான் ஒன்னொன்னா பண்ணும் போதும் இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மேத்தமேட்டிக்ல வந்து நான் ரொம்ப ஸ்கோர் வந்து 2ஆவதா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் எப்ப இந்த டியூஷன்ல ஜாயின் பண்ணனா அதுக்கப்புறம் டீச்சர் என்னென்ன கேள்வி கேக்குறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்ச நேரத்தை ஜவாப் பண்ண முடியுது. அது வந்து டீச்சர் ஆஜா பண்ண சார் எனக்கு இந்த கேள்வி வரும் குவீசஸ்ல வந்து இந்த மாதிரி தான் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது புத்தல் ஆன்சர். ஸோ அந்த ஆன்சர் சொல்லும் போது எனக்கு வந்து சிலது வந்து கரெக்டா வரும் டீச்சர். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, சோ far உங்களோட மந்த்லி டெஸ்ட் எக்ஸாம்ல கொடுத்துட்டாங்க, ரிசல்ட்லாம் கொடுத்துட்டாங்களா? இன்னும் இல்ல. ஓகே, ஆல்ரைட். சோ மத்தபடி உங்களுக்கு வேற என்ன உங்களுக்கு மத்த விஷயத்துல பிடிச்சிருந்துச்சு டியூஷன்ல? என்ன விஷயம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து குவீசஸ் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த மாடல் எக்ஸாம் பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து இந்த எக்ஸாம்க்கு என்னென்ன ப்ரிப்பேர் ஆகுதோ அதெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதில் வரப்ப நம்ம வந்து என்னென்ன படிக்கணும், என்னென்ன ஸ்டடி பண்ணணும் அதெல்லாம் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்ச வசம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு டீச்சர். ஓகே, வெரி குட், வெரி குட். ஆல்ரைட். அப்ப இந்த டியூஷனை நீங்க இன்னும் முழுமையா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இப்ப படிச்சது எல்லாமே வெளியே உங்க ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுக்கும் போது நீங்க ரீகால் பண்ண முடியுதுல, இதுதான் நான் டியூஷன்ல படிச்சேன், இப்படிதான் வந்து நான் குவீசர்லயும் செஞ்சேன் அப்படின்னு உங்களால ரீகால் பண்ண முடியுதுல. இதுதான் the best thing. ஓகேயா? சோ இதுதான் ஸ்டூடெண்ட்க்கு வேணும். சோ அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்கூல்ல மட்டும் நம்பி இல்லாம நீங்க எக்ஸ்ட்ராவும் உங்க சொந்த எஃபர்ட் நீங்க டியூஷன்ல போட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க ஸ்கூல்ல அதை சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதை ஃபாலோ பண்றதுக்கு. டீச்சர் சொல்ற போது உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும், டீச்சர் இதுதான் சொல்றாங்க அப்படின்னு. அப்ப இந்த இடத்துலதான் நீங்க விளங்க ப்ரிப்பேர் பண்ணதுனால ஸ்கூல்ல படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல டீட்டெயிலா விளங்கும். So this is the best thing. And also இதுல வந்து என்னன்னாக்கா நீங்க வந்து அந்த மத்த ஸ்டூடெண்ட கம்பேர் பண்ணும்போது நீங்க இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்பீங்க. இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல தெளிவா விளங்கும். மத்தவங்க எல்லாம் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்பாங்க, இதான் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஸ்கூல் சொல்லி கொடுக்கும்போது. ஆனா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்குங்க. சிரிச்சுக்கிட்டே நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. இதனாலதான் நான் வந்து டியூஷன்ல படிச்சிட்டேன்ல, ஏற்கனவே இந்த குவீஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டேன்ல அப்படி உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பாருங்க. இந்த கான்ஃபிடென்ட் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் பார்க்கணும். படிப்புல எப்பயுமே கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் லெவலை நீங்க கொண்டு வரணும்னாக்கா ஆல்வேஸ் யூ மஸ்ட் ப்ரிப்பேர் ஏர்லி. வெள்ளனே எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமோ அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அப்ப உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க நீங்க ஸ்கூல்ல அட்டென்ட் பண்ணும்போது. ஓகேயா? ஆல்ரைட். சோ thank you so much. Okay, thank you teacher. Thank you so much. Happy Mother's Day teacher. Thank you. And Mother's Day and happy Mother's Day to your mom also. Okay, thank you teacher. Okay, alright. So that is from Rafaela. Okay, so வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் before I end the session? இல்லையா?
இல்ல சத்குரு, ஓகேவா? கொஞ்சம் பேசுவோம் சத்குரு. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமாக்கா. அப்புறம் ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே, பெட்டர். ஓகே. சோ எப்ப எக்ஸாம் உங்களுக்கு சத்குரு? அடுத்த மாசம் 17ஆம் தேதிக்கா. ஓகே. சொல்லிட்டாங்களா என்னென்ன சப்ஜெக்ட், என்ன டாபிக் வரப்போகுதுன்னு எல்லாம் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்கக்கா. எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? குயிஸ் ரொம்ப செய்யறது, அப்புறம் கேள்வி ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்லாம் வருதா ஃபுல்லா உங்களுக்கு? ஆமாக்கா. ஃபுல் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டீங்களா? நான் ஸ்கூல் ப்ராக்டிஸ் சொல்றேன். ஸ்கூல் ப்ராக்டிஸ். அதான் என்ன பார்த்து குயிசர் எங்க செய்றீங்க? குயிசர்லாம் அந்த குயிசர்னு ஒரு ஆப் இருக்கும், அதுல நான் செய்வேன். ஓகே ஓகே. ஆல்ரைட் ஆல்ரைட். ஓகே. இன்னும் அருளல் போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டு இருக்குக்கா. ஓகே ஓகே. குட் குட். யார் அங்க மோட்டிவேஷன் டாக்கரா இருக்கா? பாலாண்ணே. அவர் தான் கண்டினியூ பண்றாராங்க? இப்ப முடிஞ்சிருச்சு, போன மாசம் முடிச்சிட்டாங்க. இன்னொன்னு தெரியல. இல்ல இப்போ இந்த மாசத்துல வேற யாரு? இல்ல அவரே தான் வராரா? இந்த மாசம் இல்லக்கா, இதோட அடுத்த வருஷம். அருள் இதோட முடிஞ்சா? ஆமாக்கா. இதோட அடுத்த வருஷமா? ஆமாக்கா. ஓகே ஓகே. ஆல்ரைட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சத்குரு. சோ நான் நடத்துற இந்த மாதிரி மாஸ்டர் மைண்ட் அப்பப்ப வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே. ஆல்ரைட். Thank you so much. ஹேப்பி மதர்ஸ் டேக்கா. Thank you. உங்க அம்மாவுக்கும் வந்து சொல்லிருங்க ஹேப்பி மதர்ஸ் டே. Okay, so I think that's all. Okay, thank you so much for joining. Okay, ஒரு 8 மணி ஆயிடுச்சு. And நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சர்வே நடத்துவேன் உங்ககிட்ட. என்ன சர்வேனாக்கா, நம்ம எப்பயுமே சண்டே நைட் செய்யறது பெட்டரா இல்ல சாட்டர்டே மார்னிங் செய்யறது பெட்டரா அப்படின்னு நான் ஒரு சர்வே கொடுக்குறேன். அந்த சர்வேல கொஞ்சம் எல்லாத்தையும் எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. ஓகேயா? சோ தட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு 60 பேர்கிட்ட ஜாயின் பண்ணீங்க. 60 பேர்கிட்ட ஜாயின் பண்ணீங்க. சோ அப்ப ஓகே, அப்பனா எனக்கு சண்டே தான் செட் பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு. ஓகேயா? சோ அப்ப we will do a survey. ஓகே, அடுத்த வாரம் என்னால சாட்டர்டே முடியாது. ஆமா, அடுத்த வாரம் எனக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கு. I think next week also we will do on Sunday la. ஓகே, சண்டே நைட் தான் செய்யறது பெட்டர். சோ we will keep you informed. ஓகே, நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நிறைய செமினாரும் வரப்போகுது எக்ஸாம்க்கு. ஓகேயா? சோ நிறைய செமினார் வரப்போகுது, அதையும் ப்ளீஸ் டேக் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, thank you so much. யாராவது மதர்ஸ் டே விஷ் பண்ணீங்களோ உங்க அம்மாவுக்கும் நான் விஷ் பண்ணேன்னு கண்டிப்பா சொல்லிருங்க. Okay, so all the best to you all. Have a great day. Bye bye everyone.